சிட்டுக்குருவிகள் அழிவை நெருங்கிவிட்டதா? சிட்டுக்குருவிகள் எண்ணிக்கையில் பெரும்பகுதி இப்போது கிராமப்புற இந்தியாவில் மட்டுமே உள்ளது. சிட்டுக்குருவி யுரேஷியா மற்றும் வட ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. மேலும் இது இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, வடக்கு மற்றும் தென் அமெரிக்கா மற்றும் மத்திய ஆசியா உட்பட உலகில் பிற பகுதிகளுக்கு இது அறிமுகம் செய்யப்பட்டதாக தெரிகின்றது. வீட்டுக்குருவி 10,000 ஆண்டுகளுக்கும் மேலாக மனிதர்களுடன் தொடர்பில் உள்ளது. இது நகர்ப்புறங்களில் மிகவும் பொதுவான பறவைகளில் ஒன்றாகும். இது பெரும்பாலும் குடியிருப்பு காலனிகள், தோட்டங்கள், பண்ணைகள் மற்றும் அலுவலக கட்டிடங்களுக்கு அருகில் காணப்படுகின்றது. ஆண்குருவிகள் சாம்பல் நிற தலைகள், வெள்ளை கன்னங்கள், கருப்பு பீப் மற்றும் ரூஃபஸ் கழுத்து கொண்ட பிரகாசமான நிறமுள்ள பறவைகள். நகரங்களில் நீங்கள் மந்தமான மற்றும் கரடுமுரடான சிலவற்றை காணலாம். பெண்கள் ஒட்டுமொத்தமாக வெற்று பஃபி பழுத்து நிறத்தில் மங்கலான சாம்பல் பழுப்பு நிற அடிப்பகுதியுடன் உள்ளனர். அவற்றின் முதுகுகள் பஃப், கருப்பு மற்றும் பழுப்பு நிறத்துடன் குறிப்பிடத்தக்க வகையில் கோடிட்டவை. அனைத்து சிட்டுக்குருவிகள் முக்கியமாக விதைகளை சாப்பிடுகின்றன. ஆனால் அவை பூச்சிகள், அந்துப்பூச்சிகள் மற்றும் பழங்கள் கிடைக்கும் போது சாப்பிடுகின்றன. சிட்டுக்குருவிகள் தங்கள் இளம் குஞ்சுகளுக்கு வலுவாக வளர பூச்சிகளை உணவாக அளிக்கும். கூடு கட்டுமானத்தை பொறுத்தவரை சிட்டுக்குருவிகள் திறமையானவை. சிட்டுக்குருவிகள் தங்கள் கூடுகளை தரையில் தாழ்த்தி புல், கிளைகள் மற்றும் சிறிய தாவரங்களால் உருவாக்குகிறார்கள். சிட்டுக்குருவிகள் ஆண்டுதோறும் அதே கூடு கட்டும் இடத்திற்கு திரும்பி திரும்பி புதிய கூட்டுகளை கட்டும். பல சிட்டுக்குருவி குஞ்சுகள் உயிர் வாழ முடியாமல் போனதால் அழுகும் குஞ்சுகள் மற்றும் முட்டைகள் பழைய கூடுகளில் இருக்கும் சாத்தியம் உள்ளது. இந்த சிட்டுக்குருவி பீகார் மற்றும் டெல்லியின் மாநில பறவைகளாகும். மேலும் இது பொதுவாக மனித குடியிருப்புகளுக்கு அருகாமையிலேயே காணப்படுகின்றது. சிட்டுக்குருவிகள் விதைகளை உட்கொண்டு வெளியேற்றி தாவர விதைகளை சிறப்பாக பரப்பி நம்மை சுற்றியுள்ள காலநிலையை செழிக்கச் செய்கிறது. எப்படி இருந்தாலும் காலப்போக்கில் சிட்டுக்குருவிகள் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது. இது சுற்றுச்சூழல் அமைப்பை மோசமாக பாதிக்கின்றது. பொதுவாக வீட்டுக்குருவிகள் சுமார் 3 ஆண்டுகள் உயிர் வாழ்கின்றன. இருப்பினும் இந்த இனத்தின் பதிவுக்கான தற்போதைய ஆயுட்காலம் 12 ஆண்டுகள் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஒருவனின் வீட்டுக்குள் சிட்டுக்குருவி பறப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது என்று நாட்டுப்புற கதைகள் கூறுகின்றன. குறிப்பாக அது கூடு கட்டினால் விரைவில் திருமணம் நடக்கும் என்று அர்த்தம். ஒரு பெண் காதலர் தினத்தில் சிட்டுக்குருவியை பார்த்தால் அவள் ஒருவரை மணந்து மகிழ்ச்சி அடைவாள் என்றும் கூறப்படுகின்றது. சிட்டுக்குருவியின் அழைப்பு மழையை கொண்டு வருவதாகவும் நமது நாட்டில் கருதப்படுகிறது. சிட்டுக்குருவிகள் இறந்தவர்களின் ஆன்மாவை சுமந்து செல்வதாக சில கலாச்சாரங்கள் நம்புகின்றன. எனவே சிட்டுக்குருவியை கொல்வது துரதிர்ஷ்டம். இருப்பினும் சில கலாச்சாரங்களில் சிட்டுக்குருவி ஒரு மரண சகுனமாக கருதப்படுகின்றது. பறவைகள் மற்றும் இறப்பு பற்றி பல புராணக் கதைகள் வேறுபடுகின்றன. உங்கள் ஜன்னல் ஓரத்தில் ஒரு பறவை தொடர்ந்து வந்தால் அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம். இது உங்கள் வாழ்க்கையில் வரவிருக்கின்ற மாற்றத்தை குறிக்கிறது என்று சிலர் நம்புகிறார்கள். மற்றவர்கள் பார்வையாளருக்கு பல சவால்கள் காத்திருக்கின்றன என்று கருதுகின்றனர். நீங்கள் இன்னும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கான அறிகுறி இது என்றும் சிலர் நம்புகிறார்கள். பறவைகள் ஆன்மீக தூதர்கள் என்றும் நமது உலகிற்கும் ஆன்மீக உலகத்திற்கும் இடையிலான இணைப்பு என்றும் சிலர் நம்புகிறார்கள். நமது ஆன்மீக பயணத்தின் அவை நமக்கு வழிகாட்ட உதவுவதாக நம்பப்படுகிறது. சிட்டுக்குருவிகள் என் பாட்டியின் மரணம் குறித்து வருத்தம் தெரிவித்தன. இது உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். ஏனென்றால் என் பாட்டி குருவிகளுக்கு தினமும் உணவளிப்பார்கள். அவர்கள் இறந்த பின் அவர் உடலை சுற்றி அமர்ந்து சிட்டுக்குருவிகள் துக்கம் அனுசரித்தனர். இந்த இறந்த உடலை எடுத்து சென்றதும் சிட்டுக்குருவிகள் அமைதியாக பறந்து சென்றன.
இது என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு முக்கிய சம்பவம். சிட்டுக்குருவிகள் ஏன் திடீரென்று காணவில்லை என்று எல்லோரும் கேட்கலாம். வறட்சி, வெள்ளம், புயல்கள், விதிவிலக்கான வெப்பம் மற்றும் குளிர் அலைகள் மற்றும் பிற அசாதாரண வானிலை ஆகியவற்றை தவிர்க்க பறவைகள் தற்காலிகமாக பகுதிகளை விட்டு வெளியேறியிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைவதற்கு முக்கிய காரணம் அடையாளம் காணப்படவில்லை இதுவரை. ஆனால் நவீனமயமாக்கல், கட்டுமானங்கள் மற்றும் காடழிப்பு ஆகியவற்றின் காரணமாக கூடுகளின் பற்றாக்குறை அவற்றின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று நம்பப்படுகின்றது. மற்ற காரணங்களில் பூச்சிக்கொல்லிகள் பயன்பாடு, மற்ற உயிரினங்களுக்கான போட்டி போன்றவையும் மிகவும் அதிகமாக நம்பப்படுகின்றது. சிட்டுக்குருவிகள் சப்தத்தை நீங்கள் கடைசியாக எப்போது கேட்டீர்கள்? இந்த சிறிய பழுப்பு சாம்பல் பறவைகள் ஒரு காலத்தில் ஏராளமாக காணப்பட்டன. இன்று பெரிய நகரங்களில் அரிதாகவே காணப்படுகின்றன. சமூக பறவைகளாக இருப்பதால் அவற்றின் முதன்மையான தங்குமிடம் மனிதர்களிடையே உள்ளது. ஆனால் இந்த குட்டி பறவைகள் தங்கள் மீது வைத்த நம்பிக்கையை மனிதர்களால் காப்பாற்ற முடியவில்லை. அதற்கு நன்றி, சிட்டுக்குருவிகள் இப்போது அரிதாகிவிட்டன, நம்மிடையே இல்லை. சிட்டுக்குருவிகள் சுற்றுச்சூழலுக்கு முக்கியமானவை. ஏனெனில் அவை விதைகள், தானியங்கள், லார்வாக்கள், சிறிய பூச்சிகள் மற்றும் புழுக்களை சாப்பிடுகின்றன. இது உணவு வலையை சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது. சிட்டுக்குருவிகள் பயனுள்ள பூச்சி கட்டுப்பாட்டு முகவர்கள். சிட்டுக்குருவிகள் விதைகளை உட்கொள்கின்றன மற்றும் வெளியேற்றுகின்றன. இது தாவரங்களை பரப்பவும் பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. குருவிகள் தாவரங்கள் வளர உதவுகின்றன. இது ஆரோக்கியமான மற்றும் பசுமையான சூழலுக்கு வழிவகுக்கிறது. சிட்டுக்குருவிகள் நகர்ப்புற நிலைமைகளுக்கு மிகவும் பொருத்தமான இனங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. பூச்சிக்கொல்லிகளின் பரவலான பயன்பாடு சிட்டுக்குருவிகளுக்கு முதன்மையான உணவு ஆதாரமான பூச்சிகள் எண்ணிக்கையை குறைக்கின்றன. குறைவாக மூலைகள் மற்றும் கிராணிகளை கொண்ட நவீன கட்டிடங்கள் சிட்டுக்குருவிகளுக்கு குறைவான கூடு கட்டும் வாய்ப்புகளையே வழங்குகின்றன. வானிலை மாறுதல் சிட்டுக்குருவிகளுக்கு உணவு கிடைப்பதை மிகவும் பாதிக்கின்றது. வேகமாக மாறி வரும் நகரங்கள் இனி வீட்டுக்குருவிகளுக்கு ஏற்ற வசிப்பிடமாக இல்லை. ஏனெனில் புதிய மற்றும் நவீன கட்டமைப்பு வடிவமைப்புகள் சிட்டுக்குருவிகளுக்கு கூடு கட்ட இடமளிக்கவில்லை. நுண்ணலை கோபுரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளால் ஏற்படும் மாசு வீட்டு சிட்டுக்குருவி அதன் உணவு தளத்தை இழக்கின்றது. த ஃபால் ஆஃப் த ஸ்பேரோ என்பது சலீம் அலியின் சுயசரிதை புத்தகமாகும். இது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அச்சகத்தால் 1985 வெளியிடப்பட்டது. எறும்புகளின் குழு காலனி என்று அழைக்கப்படுகிறது. சிட்டுக்குருவிகளின் குழு ஹோஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றது. சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைவாவதற்கு புறாக்கள் ஒரே காரணம் என்று இல்லாவிட்டாலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பாக கருதப்படுகின்றன. நகர்ப்புற சூழல்களில் கூடுகட்டும் இடங்கள் மற்றும் உணவு ஆதாரங்களுக்கான போட்டி காரணமாக புறாக்கள் பெரிதாகவும் அதிக ஆக்ரோஷமானதாகவும் இருப்பதால் அவை பெரும்பாலும் சிட்டுக்குருவிகள் கிடைக்கும் இடங்களுக்கு போட்டியிட்டு சிட்டுக்குருவிகள் குறைந்த கூடு கட்டும் வாய்ப்புகளுக்கு வழிவகுத்து பல பகுதிகளில் அவை மறைவதற்கு பங்களிக்கின்றன. சிட்டுக்குருவிகள் பொதுவாக பயன்படுத்தும் சிறிய கூடு கட்டும் குழிகளை புறாக்கள் எளிதாக எடுத்துக்கொள்ளலாம். புறாக்கள் மற்றும் சிட்டுக்குருவிகள் இரண்டும் பெரும்பாலும் ஒரே மாதிரியான உணவு ஆதாரங்களை உண்கின்றன. ஆனால் அவற்றில் பெரிய அளவு காரணமாக புறாக்கள் உணவளிக்கும் பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. சிட்டுக்குருவிகள் அணுக்களை கட்டுப்படுத்துகின்றன. நகரங்கள் மிகவும் வளர்ச்சியடையும் போது சிட்டுக்குருவிகளுக்கு இயற்கையான கூடு கட்டும் தளங்கள் கிடைப்பது மிகவும் குறைகின்றது. இதனால் அவை புறாக்களிடமிருந்து போட்டியிட்டு மிகவும் பாதிக்கப்படக்கூடியதாக தெரிகின்றது. பொதுவாக குருவி பறவைகள் பல்வேறு காரணங்களுக்காக கூடுகளை கைவிடலாம். அவை அடிக்கடி தொந்தரவு செய்திருக்கலாம். பெரும்பாலும் வேட்டையாடுபவர்கள் அல்லது மனித நடவடிக்கைகளால் முட்டைகள் சாத்தியமற்றதாக இருக்க ஏதாவது காரணமாக இருக்கலாம். மலட்டுத்தன்மை, சுற்றுப்புற சூழல் நிலைமைகள் அல்லது வெடிப்பு முட்டை ஓடு அல்லது பெற்றோர்களே சிக்கலில் சிக்கியிருக்கலாம். இதற்கு எத்தனையோ காரணங்கள் உண்டு. உணவு பற்றாக்குறை, பூச்சிக்கொல்லிகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் தீவிர பயன்பாட்டினால்
சிட்டுக்குருவிகள் உணவில் முக்கிய அங்கமாக இருந்த பூச்சிகள் மறைந்துவிட்டன. சிட்டுக்குருவிகள் கூடுகட்ட மற்றும் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களில் பற்றாக்குறை மனித மக்கள் தொகையின் பரிணாம வளர்ச்சியின் காரணமாக நமது வாழ்க்கை முறை மிகவும் மாறிவிட்டது. அதனால் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை நமது நாட்டில் மிகவும் குறைந்து கொண்டே வருகின்றது. வரப்போகும் சந்ததியினர் ஈயமில்லாத பெட்ரோல் அறிமுகம், ரசாயனம் கலந்த விதைகளின் பயன்பாடு, செல்போன் டவர்களிலிருந்து மின்காந்த அலைகள் பாய்தல், களைகள் இல்லாமல் வளரும் பகுதிகளை குறைத்தல் அல்லது மோசமாக பராமரிக்கப்படும் கட்டிடங்களின் எண்ணிக்கையை குறைத்தல், பிற உயிரினங்களின் உணவுக்கான போட்டி போன்றவை இந்த சிட்டுக்குருவிகள் மறைவதற்கு சாத்தியமான காரணங்களாக இருக்கின்றன. 2005ஆம் ஆண்டில் சுற்றுப்புற சூழல் ஆளர்கள் இந்தியாவில் வீட்டுக்குருவிகளின் எண்ணிக்கையை புதுப்பிக்க ஒரு புதிய இயக்கத்தை வழிநடத்தியுள்ளனர். இந்த இயக்கம் கூடு, பெட்டிகள், பறவை தீவனங்கள் மற்றும் தண்ணீர் கிண்ணங்கள் அமைத்தல் மற்றும் நகரங்களில் குடிமக்களை இதில் ஈடுபடுத்தியது போன்றவைகளாகும். இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் இப்போது வீட்டுக்குருவி குறைந்த அக்கறை என்று கருதுகின்றது. இந்தியாவில் தி நேச்சர் ஃபார் எவர் சொசைட்டி சிட்டுக்குருவிகள் மற்றும் பிற பொதுவான பறவைகளை காப்பாற்றுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி உலக சிட்டுக்குருவி தினத்தை கொண்டாடும் முயற்சியை தொடங்கியுள்ளது. நேச்சர் ஃபார் எவர் சொசைட்டி முகமது திலாவர் என்ற இந்திய பாதுகாவலரால் நிறுவப்பட்டது. மிக்க நன்றி. அடுத்த முறை இன்னும் ஒரு புதிய உண்மைகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஃபாலோ. நன்றி.